வேலூர் ரிவோல்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வேலூர் ரிவோல்ட் 1806 வந்து நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பாளையக்காரர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி சண்டை போட்டு அவங்களோட சண்டையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தென்னிந்திய கிளர்ச்சியெலாம் நடந்திருக்கும், மருது சகோதரர்கள்லாம் அதெல்லாம் முடிவு கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேலம், திண்டுக்கல் இதெல்லாம் பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும், திப்பு சுல்தானோட பகுதிகள்லாம். அதுக்கப்புறம் வந்து 1799 அப்புறம் கோயம்புத்தூர்லேயும் வந்து ஆங்கிலோ மைசூர்வாரோட முடிவில் பிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ராஜா ஆஃப் தஞ்சாவூர்லாம் வந்து பார்த்தோன்னா சரண்டர் ஆகிருப்பார். அதுக்கப்புறம் வந்து கட்டபொம்மன் 1799 கொல்லப்பட்டிருப்பார். மருது பிரதர்ஸ் 1801 கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரீட்டி, அதாவது கர்நாடிக் உடன்படிக்கை 1801 சைன் ஆகிருக்கும். அதன்படி வந்து பார்த்தோன்னா நவாப் வந்து இந்த நார்த் ஆற்காடு, சவுத் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி அப்புறம் மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு சில குறைகள் இருக்குது. ஸோ இப்போ வேலூர் புரட்சி எப்படி ஆரம்பிக்குதுன்னு கொடுக்குறாங்க. என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 1806 வேலூர் புரட்சி வந்து வரதுக்கு என்ன இதுன்னு பார்த்தோன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு ரொம்ப சேலரி கம்மியாக கொடுக்குறாங்க. அதேமாதிரி அவங்களுக்கு ப்ரமோஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது, ப்ரமோஷனே தரமாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு புதிய லேண்ட் டென்யூர்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க, நில வருவாயெல்லாம். அப்போ ரொம்ப பஞ்சம், பட்னி, வறுமை இதெல்லாம் இருக்குது. அந்த சிப்பாய்களோட குடும்பம்லாம் ரொம்ப பாதிக்கப்படுது 1805. ஸோ அவங்களோட பொருளாதார நிலைமை, எக்கனாமிக் ஸ்ட்ரைட்ஸ்லாம் ரொம்ப வந்து மோசமாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கிளர்ச்சி பண்ணணும் அப்படின்ற அந்த இது இருக்குது. ஸோ அப்போ திப்புவோட மகன்கள்லாம் வந்து பார்த்தோன்னா திப்புவோட ஃபேமிலியில் அந்த வேலூர் ஃபோர்ட்டில் தான் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து கமாண்டர் இன் சீஃபாக இருக்கிற சர் ஜான் கிரடாக், ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா புதிய நியூ ரெகுலேஷன்லாம் கொண்டு வராரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களோட மதம், ஜாதி சார்ந்த அந்த அடையாளங்கள்லாம் நீங்கள் போடக்கூடாது, இயர்ரிங்ஸ்லாம் போடக்கூடாது, அதே மாதிரி க்ளீன் ஷேவ் பண்ணணும், மீசையெல்லாம் ட்ரிம் பண்ணணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஒரு புதிய தொப்பி வந்து கொண்டு வராரு. இதுதான் வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த தொப்பியில் வந்து பார்த்தோன்னா ஒரு லெதர் காக்கெட், ஒரு குஞ்சம் வந்து இருக்குது தொப்பியோட தலைமாட்டில். அது வந்து சிலர் வந்து பன்னியோட தோலானது, சிலர் மாட்டோட தோலானதுன்றாங்க. ஸோ அப்போ இந்துக்களுக்கு வந்து பசு வந்து புனிதமானது, முஸ்லீம்களுக்கு பன்னி வந்து அருவருப்பானது. ஸோ அதனால் இவங்க வந்து கிளர்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க சிப்பாய். ஸோ அப்போ எப்போ கிளர்ச்சி வெடிக்குது அப்படின்னா ஜூலை 10, 1806 வந்து கிளர்ச்சி வெடிக்குது. ஃபஸ்ட் அண்ட் 23rd ரெஜிமெண்ட் வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க. அதில் முதல்ல கொல்லப்பட்டவர் யாருன்னா கர்னல் ஃபேன்கோட். அதுக்கப்புறம் கர்னல் மேக்கராஸ் வந்து கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆம்ஸ்ட்ராங் வந்து என்னடா சத்தம்னு வெளில வந்து எட்டி பார்க்குறாரு, அவரையும் கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் டசன்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து கொண்டுடுறாங்க, பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸை. அதுக்கப்புறம் இந்த ரிவோல்ட்டோட மேப் வந்து கொடுத்துருக்காங்க. வேலூர் இங்கே இருக்குது, ஆற்காடு இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் வாலாஜாபாத் இங்கே இருக்குது, சங்ககிரி இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் ஓடாநிலை இங்கே இருக்குது, திருச்சிராப்பள்ளி இங்கே இருக்குது, காளையர் கோயில் இங்கே இருக்குது, அதுக்கப்புறம் கல்லறுப்பட்டி இங்கே இருக்குது, சிவகங்கை, அதுக்கப்புறம் வந்து சிவகிரி, அதுக்கப்புறம் எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி, அப்புறம் களக்காடு, கைத்தாறு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. குற்றாலம் இதெல்லாம், நெற்கட்டும், சேவல்லாம் இந்த மேப்பை லைட்டாக பார்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் லெப்டினன்ட் எல்லி, பாப்பாம் இவங்கெல்லாம் வந்து கொல்லப்பட்டிருக்காங்கன்றாங்க. இந்த தகவலை வந்து கில்லஸ்பீக் வந்து யார் சொல்கிறா அப்படின்னா கூட்ஸுன்றவர் தான் கில்லஸ்பீக் வந்து இந்த தகவலை சொல்கிறாரு. லெட்டர் எழுதி கொடுப்பார். யார்கிட்ட கொடுத்து அனுப்புவாரா, ஸ்டீஃபன்சன் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட லெட்டரை கொடுத்து அனுப்புவார். அவரோட பேர் இங்கே புக்கில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கமாண்டர் கேப்டன் எங்கே இவங்கெல்லாம் வந்து வந்துடுறாங்க ஒரு 9 மணி வாக்கில். அதுக்கப்புறம் ஃபதே ஐதர், அந்த திப்போட மூத்த மகன் ஃபதே ஐதர் தான் வந்து பார்த்தோன்னா புதிய அரசர் அப்படின்னு சொல்லி அறிவித்து புலிக்கொடியோட சின்னத்தை வந்து மைசூர் சுல்தானோட புலிக்கொடி பதிச்ச சின்னத்தை வந்து இங்கே வந்து வேலூர் கோட்டையில் வந்து ஏற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து கில்லஸ்பி வந்து வெறியாட்டம் ஆடி ஒரு 800 வீரர்கள்லாம் கொண்டு குவிச்சு இந்த கிளர்ச்சியை ஒடுக்கியிருப்பார். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 6 ஆஃப் ரெபிள்ஸ் கன்விக்டட் பை த கோர்ட் என்கொயரி. அதுக்கப்புறம் வந்து அந்த கோர்ட்டில் என்கொயரி நடத்தி நிறைய பேருக்கு வந்து தண்டனைலாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தூக்கிலலாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அதில் திப்புவோட மகன்களை வந்து பார்த்தோன்னா கல்கட்டாக்கு நாடு கடத்தியிருப்பாங்க இந்த கிளர்ச்சியோட முடிவில். அதான் கன்சிக்வன்ஸ் ஆஃப் ரிவோல்ட்டுன்றாங்க. ஸோ அப்போ திப்புவோட மகன்களை எங்கே நாடு கடத்தினாங்கன்னா கல்கத்தாக்கு நாடு கடத்தியிருக்காங்க. வேறு இங்கே என்ன முக்கியம் அப்படின்னா ஸோ கில்லஸ்பி வந்து சிறப்பாக செயல்பட்டு இந்த கிளர்ச்சியை ஒடுக்கினால இவருக்கு வந்து 7000 பக்கோடா வந்து இவங்க கொடுக்குறாங்க. பிரிட்டிஷ் வந்து 7000 பக்கோடா, எவ்வளோ பக்கோடா, 7000 பக்கோடா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிளர்ச்சிக்கு காரணமான ஜான் கிரடாக்கு, அக்னியோ, அப்போ வந்து கவர்னர் இருந்த வில்லியம் பென்டிக்லாம் வந்து பதவியை விட்டு ரிமூவ் பண்ணி திருப்பி வந்து இங்கிலாந்து கூப்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் எஸ்டிமேட் ஆஃப் ரிவோல்ட்டோட எஸ்டிமேட் பற்றி சொல்கிறாங்க. நோ இமீடியட் ஹெல்ப் ஃப்ரம் அவுட் சைட். டக்குனு இவங்களுக்கு உதவி கிடச்சிருந்தா அந்த கிளர்ச்சியை தக்க வச்சுருந்துருக்கலாம், இவங்க ஜெயிச்சிருக்கலாம் வேலூர் கிளர்ச்சியில் சோல்ஜர்ஸ். அப்போ இமீடியட்டாக ஹெல்ப் கிடைக்கல, அது ஒரு ட்ராபேக் அப்படிங்கிறாங்க. அப்புறம் சுபேதார் ஷேக் ஆடம், ஷேக் அமீது, அப்புறம் ஜமேதார் ஷேக் ஹுசைனு, ஸோ இவங்களாம் பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் ஜமேதார் ஷேக் காசிம், ஃபஸ்ட் பட்டாலியன் சேர்ந்தவர். இவங்களாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து பர்ஃபெக்டாக இது பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கிளர்ச்சியோட எக்கோஸ் எங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத்,
அதுக்கப்புறம் வந்து பெங்களூரு, நந்திதுர்க், சங்கரிகுத்தூருக்குலாம் இந்த வேலூர் கிளர்ச்சியோட எஃபெக்ட் இருந்துச்சுன்றாங்க. அடுத்தடுத்து அவங்கள கிளர்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம்ன்றாங்க. ஸோ இவ்வளோ தான் வேலூர் கிளர்ச்சி.